தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கவலைப்படலையா? நீ தண்ணியை பாட்டில் போட்டு வீ, பாக்கெட் போட்டு வீ, கேனை போட்டு வீன்னா தண்ணி விற்பனை பொருள் அல்ல, தண்ணீரை விற்பனை செய்யக்கூடாது. தண்ணீர் ஒவ்வொரு நாட்டு குடிமக்களுக்குமான அடிப்படை உரிமை. மருத்துவம், கல்வி, குடிநீர், சாலை, இது எல்லாம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசின் சாசன சட்டத்திலே மிக தெளிவாக எழுதி தந்து விட்டு சென்றிருக்கிறார். இது எல்லாம் ஒரு இந்திய நாட்டின் குடிமக்களுக்கான அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையை இன்னைக்கு விற்பனை பண்டமாக மாற்றிருக்கிற கார்பரேட் பெரும் முதலாளிகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் சமரசமற்று போராட்ட களத்தில் நீக்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ் உரிமை கட்சி. அதனாலதான் இர்ஷாத் அலி பிஜேபிக்கு போல, இன்னொரு வேலூர் இப்ராஹிம் மாரி மாறல. அவரு நான் உண்மையான இஸ்லாம், நான் இன்னொரு இஸ்லாம் கட்சியில் இருந்தேன். ஆனா இன்றைக்கு இஸ்லாம் சமூகத்தில் பிறக்காமல் சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிற என உறவுகள், பைனி பாபாவின் புதல்வர்களை கொண்டிருக்கிற அந்த என் இஸ்லாமிய உறவுகள், என் மாமன் மச்சானாக, என் அண்ணன் தம்பியாக, என் உறவாக இருந்த அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். அவனோட அரபு தேசத்தில் பிறக்கவில்லை. இந்த மக்களின் பூர்வீக குடி, அந்த பூர்வீக குடியை நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ அரபு தேசத்துக்கு போ, நீ ஒட்டகம் மேய்க்க போ, அப்படி என்று பேசுகிற RSS சங் பரிவார கும்பல்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் 40 இடங்களிலே போராட்டங்களிலே கலந்து கொண்டு ஒரே ஒரு இஸ்லாம் சமூகத்தை சாராத, இஸ்லாமிய தழுவாத ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீதுதான் 40 வழக்குகள் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சியில் போடப்பட்டது. அந்த 40 வழக்குகளை சந்தித்தவன் தான் வேல்முருகன் என்று நெஞ்சை நிறுத்தி பதிவு செய்கிறேன்.